இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன். இப்போ வொக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வந்து கத்துக்கிடுறோம். இருந்தாலும் வந்து என்னோட இந்த ஒரு 18-20 வருஷ ஆசிரியர் பணி அடிப்படையில நாங்க ஒரு சில மாணவர்கள் கிட்ட இருந்து எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான், அவங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அவனுக்கு எப்படி நினைவூட்டல் பண்றது அப்படின்றத வந்து ஒரு அனுபவ அடிப்படையில நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் ஸோ எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, லெட்டர் ரைட்டிங், ரெஸ்யூம் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், இன்னொரு அதர் தென் ஜாம் ஜஸ்ட் அ மினிட்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி, தென் இமெயில் ரைட்டிங், செமினார் பிரசன்டேஷன், சர்க்குலர், அஜெண்டா, மினிட்ஸ், டாட், டிராவலாக், இம்ப்ராம்ப்டு. ஸோ இதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எங்கே படித்தோம், எந்த ஊர்லேருந்து வரோம், என்ன வேலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே வரும்போது அதில் வந்து ஒரு கோர்வையாக எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மோரோவர் நம்ம அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதில் வந்து யூஸ் பண்ணுற அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி a பாசிட்டிவ் ஒன். There are different vocabularies available, like listening vocabulary, speaking vocabulary, reading vocabulary, and written vocabulary. So 4 types of vocabulary we could learn. பட் அதில் வந்து நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிப்ஸ் டு லேர்ன் vocabulary. So as I told you, vocabulary can make you speaking and writing more powerful and effectively. If your vocabulary is strong, if you're good at vocabulary, definitely you'll be very good at your speaking as well as in your writing. So for these things, what we have to do is, first we must develop a reading habit. Okay, reading habit வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம உலகமால் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு 10-15 பதிவுகள் போடுறாங்க. அதில் எல்லாரும் படிக்கிறாங்களான்னு பார்த்தா வந்து ஒரு 50% படிக்கிறதில்ல. ஒரு லைக், அக்காக்காக ஒரு லைக், ஒரு சிம்பிள் போட்டு வாவ் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அதெல்லாம் படித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் பற்றி, அந்த இன்னர் லைன் பர்மிட் பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பயனுள்ள தகவல்கள். ஏன்னா நான் போன வருஷம் வடகிழக்கு இந்தியா, மெகாலயா அங்கெல்லாம் போகும்போது நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட பதிவை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. அந்த இன்னர் லைன் பர்மிட்னா என்ன, நாகாலாந்துல போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், மெகாலயால என்ன பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து தெரியுது. ஸோ அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து வச்சுக்கணும். ரீட் எவ்ரி டே. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரீடிங் ஹேபிட். நம்மளோட ரீடிங் ஹேபிட் வளர்ந்தாலே எல்லா விஷயம், மற்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து தன்னால நடைபெறும். அதுக்கு அடுத்து யூஸ் டிக்ஷனரி அண்ட் தெசாரஸ். டிக்ஷனரி அண்ட் தெசாரஸ் இப்போ முந்தைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வேர்டை வந்து ஒரு வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு லைப்ரரியில் போய் டிக்ஷனரியை தேடி எடுத்து தெசாரஸ் வச்சுலாம் கண்டுபிடிச்ச ஒரு காலம் இருந்தது. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, என்னோட மொபைலில் வந்து ஆப் இருக்கு. உடனே நான் வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து எந்த ஒரு வேர்டாக இருந்தாலுமே சரி, அந்த வேர்டோட மீனிங் என்ன, ஓகே, அந்த வேர்ட் மீனிங் என்ன, அதோட உச்சரிப்பு என்ன, அதோட யூசேஜ் என்ன, அது இலக்கணத்தில் எந்த இடத்துல வருதுன்றது முதல் கொண்டு எல்லாமே தெளிவாக வந்து வந்துடுது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆன்லைன் டிக்ஷனரி இன் யோர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் லேர்ன் ரூட்ஸ். ரூட்ஸ் ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு ஆர்டிக்கிளோ படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து பொருள் புரியல அப்படின்னா அதோட ரூட்டோட ஃபைண்ட் அவுட் பண்ணி we can deduce meaning from that. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து மேக் அசோசியேஷன்ஸ். ஸோ அசோசியேஷன்ஸ், ஒரு வார்த்தையை நம்ம கற்றுக்கும் போது போன வகுப்புலேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு வார்த்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 20 வார்த்தை கற்றுக்கணும், 10 வார்த்தை கற்றுக்கணும்னா கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. பட் நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா
அதை வந்து எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை கற்று தரணும். ஸோ வி ஷுட் மேக் அசோசியேஷன்ஸ். அந்த அசோசியேஷன்ஸ் எப்படின்றத அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபினிஷ் திஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்னா ஆர்ட் ஆஃப் ரீகலெக்டிங் திங்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயங்களை எப்படி ஞாபகப்படுத்துறது, ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி அதை கரெக்டான ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்றது அப்படின்றது வந்து ஆர்ட் ஆஃப் ரீகலெக்டிங் திங்ஸ் இஸ் கால்ட் as mnemonics. Next is move from comprehensive vocabulary to expressive vocabulary. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சொல் பதம். இது காம்ப்ரிஹென்சிவ் vocabulary, எக்ஸ்பிரசிவ் vocabulary. நிறைய பேர் வந்து இந்த மொழி கத்துக்கிற ஆர்வத்துல வந்து நல்லா கத்துக்குவாங்க. அவங்க வந்து சொல்லாங்க, சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்வாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பிரசிவ் vocabulary வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் practice using new words in conversation. நம்ம ஒவ்வொரு தடவை கான்வர்சேஷன் பண்ணும்போதும் நியூ வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு சில வேர்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய நியூ வேர்ட்ஸ். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியூட், ஐ எம் ஆஸ்டியூட், டிலிஜென்ட், இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் வந்து நம்மளோட கான்வர்சேஷன்ல ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டடி vocabulary இன் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஒரு கான்டெக்ஸ்ட் ரெலவெண்டான vocabularyயும் வந்து நம்ம வந்து நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். And finally, read regularly from variety of sources. Okay, variety of sources. இன்னைக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு வந்து என்னன்னா resources are plethora, plenty, but we do not know where to pick which one rightly. Okay, அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணா, we should read regularly from variety of resources, be it social media, be it library, or any journal or articles, newspapers, your study books, latest news, anything. Okay, read regularly from variety of resources. Don't stick to just only one resources. நான் ஒரு பேப்பர் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பேப்பரும் படிக்கணும். தினமணி படிப்பாங்க, தினமலர் படிப்பாங்க, தினத்தந்தி. மேக் யூஸ் ஆஃப் த லைப்ரரி. இப்போ வந்து நம்ம லைப்ரரி போன்ற ஒரு விஷயம் கூட இல்லை. டெய்லி காலையில ஃபோன் நம்ம ஆன் பண்ண உடனே எல்லா பேப்பரும், ஒரு 7-8 பேப்பர் வந்து நமக்கு டிஜிட்டல்ல வந்துருது. ஓகே, ஐ கேன் ஏபிள் டு வியூ தி ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கன் கிரானிக்கல், எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லேயே வருது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ரிசோர்சஸ் அவைலபிள். Next is getting the root. So as I said, getting the root. The word vocabulary itself can be our starting point in growing. So the vocabulary ன்றத வச்சு நம்ம first start பண்ணுவோம். The word vocabulary has 5 syllables. Okay, vocabulary. Okay, 5 syllables, and it should be pronounced like this: vocabulary. Okay, vocabulary. So if you are good at your vocabulary, definitely your speaking skills will be very effective. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிக்க வரும்போது இந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸும் வந்து நமக்கு நல்லா டெவலப் ஆக வரும். ஸோ இப்போ வொக்காபுலரின்றதுக்கு நம்ம மீனிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். வொக்காபுலரின்றதுக்கு வந்து லெக்சிகான்னு சொல்லலாம், வேர்ட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம், லெக்சிஸ்ன்னு சொல்லலாம், கிளாசரின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா there are intelligent people with an extensive vocabulary, the vocabulary of law. ஸோ இது எல்லாமே அது ரெலவெண்ட்டாக வர வேர்ட்ஸ். Next, we should understand the vocabulary roots, prefixes, suffixes. It will definitely surefire a way to build your vocabulary. Next is vocabulary building. So as I said earlier, we had listening vocabulary, reading vocabulary, spoken vocabulary, and written vocabulary. So this is one part. And another part, how can you develop your vocabulary ன்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, first you could deduce the words from department related words. Okay, if you are in police department, so what are the terms you could know? Okay, what is the difference between stealing? Okay, what is mob psychology? Okay, what is housebreaking? What is arson? There are different words with related to investigation, investigative skills. Okay, so like that, if you are in computer field, you should know what is networking, what is cyber security. So there are domain related words or department related words. So we must learn words related to the department first. Next is for all the competitive examinations, we need to know this family related words. Okay, X is father of so and so, and Y is mother of X. So what will be the relation? So this kind of questions will be
asked. So we need to know about the family related words and relationships and types of persons. Okay, so in interview you could be able to tell about yourself. Okay, what sort of a person you are. You should say that I'm an optimistic person, I'm an extrovert. Okay, this kind of words we need to use in the interviews and other things. Okay, next is college related, work related, color related. Okay, so what is color related? Yeah, phrases which comes with colors. Okay, so Rajini fans are on cloud nine. So on cloud nine means they are very happy. So on cloud nine means very happy. So that's one phrase. Then color related, there are so many. Okay, once in a blue moon. Okay, once in a blue moon. Give it to me in black and white. Okay, these are all color related terms. And phrasal words, then country words. Okay, French, French leave, French fries. Okay, Dutch uncle, Dutch party, Dutch auction. So there are words related with countries. And neologism. Neologism means newly coined words. Okay, last week I came to know an interesting news that Ayu has become a new word in English language now. So every now and then, many words have been assimilated into English language. So we need to understand and read all these new words which are assimilated in this. Next, this is for GRE, GMAT, TOEFL, IELTS, CAT, CSAT, TNPSC. So those who are all preparing for this, they all definitely need to go through all these things like synonyms, antonyms, reading comprehension, listening comprehension, critical reasoning, analytical writing, dialogue writing, sequencing sentences, situational questions. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா definitely you need to be strong in your vocabulary. So this is what we deduced from the last class. So போன வார கிளாஸ்ல வந்து நம்ம brain drainனா என்ன, brain gainனா என்னன்றதை நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அது இப்போ யார் கேட்டாலும் நீங்க வந்து தெளிவா சொல்லுவீங்க, எப்ப கேட்டாலுமே சொல்லுவீங்க. இது வந்து அது ரெலவெண்டா நம்ம கத்துக்கிட்ட வார்த்தைகள் லைக் நேட்டிவ்ஸ், டயஸ்போரா, nomads, migrants, immigration, emigration, emigrate, transnational, exile, refugees, asylum. இதெல்லாம் நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ண வேர்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம என்னென்ன மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், வெதர் இன் யோர் ஜாப் அப்ளிகேஷன் ஆர் இன் எனி குரூப் டிஸ்கஷன் ஆர் இன்டர்வியூஸ், இதெல்லாம் போகும்போது தீஸ் ஆர் த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வி ஷுட் யூஸ். ஏபிள். Okay, I'm able to do this. Next is accurate. He is adaptable. I am adaptable to the situation. Then adroit, adventurous, assertive. Assertive means being confident in what you are saying. Okay, there is a difference between aggressive and assertive. So assertive are the people, those who feel confident on themselves. Next is astute, attentive. Astute means very quick, swiftly. எல்லுனா என்னைய வந்து நிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து astute. Next, attentive, bilingual, bright, calm, capable, cooperative, confident, creative, consistent, dedicated, diligent, dynamic, diplomatic, educated, efficient, energetic, enthusiastic, experienced, expert, flexible, fluent, friendly, forward thinking. So this sort of words we need to learn first. Hardworking, healthy, honest, imaginative, independent, informed, ingenious, innovative, intelligent, inventive, keen, knowledgeable, literate, logical, loyal, mature, is methodical, okay, motivated, multilingual, organized, outstanding, perceptive, persistent, pioneering, practical, principled, proficient, punctual, qualified, and quick learner. Then realistic, reliable, resourceful. Next is words comes with self. Okay, he is self-assured, self-confident, self-motivated, self-managed, self-reliant, and self-learning, shrewd, skilled, spirited, stable, strong, successful, supportive, tactful, talented, tenacious. Okay, tenacious is one who continuously working on.
Okay, tenacious, thoughtful, trained, trustworthy, unflappable. Okay, unflappable. If you use this sort of words, definitely it will give some positive energy also. Unflappable, versatile. Okay, he's a versatile personality, voracious reader, well-educated person, willing, workaholic, youthful, zeal, zest, zingy. Okay, this zeal, zest, zingy, all the three words means very enthusiastic. Okay, very enthusiastic or eagerness. So these sort of words we need to use in all our activities. Next, these are the frequently misspelled or misused words. Okay, so இது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். Attendance. Okay, attendance spelling வந்து first இந்த சைடு இருக்குது, it's wrong. So அதை எப்படி நம்ம ஞாபகமா வச்சுக்கிறது? Okay, at 10 dance. How it is? At 10 dance. Attendance. எப்ப கேட்டாலும் நீங்க வந்து அது தப்பு இல்லாம சொல்லலாம் இப்படி கத்துக்கிட்டீங்கன்னா. அதுக்கு அடுத்து கேலண்டர், டிஇஆர் நிறைய இடத்துல போடுவாங்க, அது தப்பு. டிஏஆர் தான் வரணும். ஸோ அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கேலண்டர்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஸோ வருஷன்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆனுவல்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவலா வர்றதுனால ஏ வர்றது தான் கரெக்ட்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் டெக்னிக்ஸ், நிமோனிக்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் கிராமர். Okay, I have seen books learn grammar in 30 days with the spelling of MER. MER என்றது தப்பு, MAR தான் கரெக்டான கிராமர் ஸ்பெல்லிங். அடுத்து கரிக்குலம். ஓகே, கரிக்குலம் ஃபர்ஸ்ட் இருக்கிற கரிக்குலம் தப்பு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் போகும்போது ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் சிவி கரிக்குலம் வீட்டேன்னு ஃபுல்லாக டைப் பண்ணியிருப்பாங்க, ஏஎம்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு கரிக்குலம் ஸ்பெல்லிங்கே வந்து தப்பாக டைப் எழுதியிருக்காங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும், which should be avoided. ஸோ இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்குலம்ன்றது வந்து இட் இஸ் அ யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி யூ வர்றது தான் கரெக்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்து கிளாக் ரூம், க்ளோக் ரூம்க்கு நிறைய இடத்துல கிளாக் ரூம் பார்ப்போம். அப்புறம் காலேஜ்க்கு கொலாஜன் இருக்கும், லைசன்ஸ், அட்வைஸ், சூப்பரிண்டெண்டன்ட் அண்ட் சூப்பரிண்டெண்டன்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லணும். சூப்பர் இன்டெண்டன்ட். ஃபார்மர். ஓகே, ரெண்டு ஃபார்மருக்கும் வித்தியாசம் தெரியாம யூஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க. மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ட் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல். ஸ்டேஷனரி நிறைய ஒரு 70% ஆஃப் ஸ்டேஷனரி ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் தான் இருக்கு, which means not moving அர்த்தம். பட் which is the right spelling? ERY. ஸோ ERY எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எழுது பொருள்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு நிமோனிக் டெக்னிக்ஸை நம்ம வச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்து கன்சர்ன்னா ஒரு நிறுவனம். கன்சர்ன்ட் அப்படின்னா சம்பந்தப்பட்டன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்று வந்து இரக்கமானன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கன்சர்ன்றது ஹி ஒர்க்ஸ் இன் அ மல்டிநேஷனல் கன்சர்ன் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். கன்சர்ன்டு, மீட் தி பர்சன் கன்சர்ன்டு, மீட் தி டிபார்ட்மெண்ட் கன்சர்ன். கன்சர்ன்றது கடைசியில தான் வரணும். கன்சர்ன்றது முதல்ல வந்ததுன்னா யாரா இறக்கப்பட்டவங்க, கோ அண்ட் மீட் த கன்சர்ன்டு டீச்சர் அப்படின்வாங்க. ஸோ கன்சர்ன் டீச்சர்னா ஒரு இறக்கப்படக்கூடிய, அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ கன்சர்ன்றது கடைசியாக யூஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு கரெக்டான யூசேஜில் வரும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லாருக்கும் ஒரு பஞ்ச் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, மேலே ஃப்ரீக்வெண்ட்லி மிஸ்பெல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த மிஸ்பெல்டே நான் ஸ்பெல்லிங் தப்பாக தான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு எஸ் தான் வரணும். ஓகே, நிறைய இன்டர்வியூஸில் வந்து இந்த மாதிரி கீழே இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, இல்லை உங்களை அசஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டூல் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ மிஸ்பெல்டும் வந்து ஒரு எஸ் தான் வரணும், இட் ஷுட் நாட் பி டபுள் எஸ். நெக்ஸ்ட் இஸ் ரெடண்டன்ட் ஃப்ரேசஸ். ஸோ ரெடண்டன்ட்னா ரிப்பீட்டட் ஃப்ரேசஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே ஃபார்வர்ட்னாலே அட்வான்ஸ்னு அர்த்தம். அட்டாச்ட் டுகெதர், இதை இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ரெடண்டன்ட். ஒரு வார்த்தை நம்ம அட்வான்ஸ்ட் யூஸ் பண்ணா போதும், அட்டாச்னு யூஸ் பண்ணா போதும். ஓகே, சில பேர் இப்போ மெயில் அனுப்பும்போது ஐ எம் அட்டாச்ட் டுகெதர் திஸ் PDF ஃபைல் அப்படின்வாங்க. அந்த டுகெதர் தேவை கிடையாது. அப்புறம் சம் பீப்புள் வி ஹவ் சீன், யூ ஷுட் நோ த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், நோ வாட் ஆர் யூ டூயிங் சோ ஃபார் அப்படின்வாங்க. ஸோ பேசிக்னாலும் ஃபண்டமெண்டல்னாலும் ஒன்று தான், ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். Okay, I have seen some people, okay, I combined together, we came combined together. Combine naale together da. Okay, next is completely finished. Are you completely finished the work?
ஓகே, ஃபினிஷ்னாலே அது கம்ப்ளீட் ஆனதா அது ஃபினிஷ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கனெக்ட் டுகெதர், கனெக்ட், கன்சென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் வந்தால் தான் குரூப் டிஸ்கஷன்ல என்ன சொல்லுவாங்க, டெல் அபவுட் யுவர் கன்சென்சஸ்னுவாங்க. ஸோ ஃபைனல் ஒப்பீனியன். ஓகே, இங்க வந்து ஃபைனல் அவுட்கம். ஓகே, ஃபைனலாக வர்றது தான் வந்து outcome. So it should be outcome. So there are words like this: gift, lift, marriage. Okay, marriage வந்து in our cultural we used to say ours is a love marriage. Okay, yeah, the foreigners will view it a different way. What, love marriage? How can you marry a girl without love? They will ask like this. பட் நம்ம கல்ச்சர்ல அரேஞ்சா மேரேஜா, நம்ம லவ் மேரேஜா நம்ம வந்து கேட்போம். ஸோ இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் லோக்கல் ரெசிடென்ட், பாஸ்ட் ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரினால இட் இஸ் அ recorded events of past தான். ஓகே, அதனால there is nothing called past history. Repeat again. Okay, just say repeat, that's enough. Okay, then return back. When will you return back? Okay, when will you return? That's all. True facts. அப்புறம் வில் மீட் 7 PM in the evening. ஓகே, 7 PMனால அதுல ஈவினிங் வந்து இந்த ஈவினிங்ன்றது அது ஒரு redundant. So these kind of mistakes should be avoided while we use the language. And as I said, the root words. Okay, pandemonium in parliament. Okay, so pandemoniumன்றது வந்து பாத்தீங்கன்னா it is a word coined by John Milton. Okay, ஜான் மில்டன் இன் இஸ் பாரடைஸ் லாஸ்ட்ன்ற ஒரு புத்தகத்துல வந்து பேண்டிமோனியம்ன்ற ஒரு வேர்டு வந்து காயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எட்டிமாலஜினா ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஆரிஜின்ஸ், செமான்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் வேர்ட் மீனிங்ஸ். ஸோ இது எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஆல்பபெட். ஓகே, ஆல்பா பீட்டால இருந்தா நமக்கு ஆல்பபெட் வந்தது. ஸோ பேண்டிமோனியம் அப்படின்னா பேன் மீன்ஸ் ஆல், டெமோன் மீன்ஸ் ஈவில், இஎம் மீன்ஸ் எ பிளேஸ். ஸோ த ஆக்சுவல் லிட்ரல் மீனிங் இஸ் எ பிளேஸ் வேர் all evils live அப்படின்ற மாதிரி வரும். But a pandemonium in parliament means sometimes there may be chaos or confusion. Pandemonium means chaos or confusion. So we need to deduce meaning from this kind of techniques. Okay, like etymology or semantic techniques. Next is acronym. Acronymன்றது வந்து பாத்தீங்கன்னா, acronymன்றது itself an acronym, a convenient reduction of nomenclature yielding நிமோனிக்ஸ்ன்றது தான் வந்து நம்ம அக்ரோனிம்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அக்ரோனிம்ஸ்ன்றது வந்து இப்போ நம்ம வந்து ரெயின்போவோட கலரை வந்து வெப்கியார்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அது ஒரு அக்ரோனிம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அடிடாஸ்ன்றது ஆல் டே ஐ ட்ரீம் அபவுட் ஸ்போர்ட்ஸ். ஆவடி, நொய்டா இந்த ஊர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள் அண்ட் அம்யூனிஷன் டெப்போ ஆஃப் இந்தியா தான் வந்து ஆவடின்னு சொல்றோம். நொய்டான்றது டெல்லி பக்கத்துல நியூ ஓக்லா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏரியா. அப்புறம் ஜேசிபி மெஷின்றது அது ஆக்சுவலா இப்போனிம்னுவாங்க. எப்போனிம் மீன்ஸ் எ பர்சன் ஹூ இன்வென்டட் இன் இஸ் நேம். ஓகே, ஜோசப் சிரில் பேம்ஃபர்ட்ன்றவர் தான் அந்த புல்டோசரை கண்டுபிடிச்சவர். ஸோ அது வந்து ஜேசிபின்னு ஷார்ட்டா அவரோட நேம்லயே அழைக்கப்படுது. இன்னொன்று ஞாபகம் அசோசியேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ சிவினா அது ரெலவெண்டா, டிவி, கியூவி அது ரெலவெண்டான வேர்ட்ஸ். கரிக்குலம் வீட்டே, டியோ வோலண்ட், குவாட் வைட் மீன்ஸ் ரெஃபரன்ஸ். Dio volent means by God's grace. Okay, inshallah சொல்றோம் இல்லையா, அந்த by God's grace. Okay, CV, D, 10 minutes QV. Okay, முடிச்சிடலாம் மேடம். A few months. So these are the things I would like to share with you all. அனைவருக்கும் நன்றி. Now we'll have a discussion. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தப்பாவே நமக்கு தெரியாமலே தப்பா பேசிட்டு இருக்கோம். ஏபிளும் கேனும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து தெரியாமலே நடு சென்டர்ல அப்படிம்பாங்க. சென்டர்னாலும் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி, அதாவது தமிழ்ல பேசினாலும் சரி ஆங்கிலத்துல பேசினாலும் சரி அதை மிக்ஸ் பண்ணி நம்ம மக்கள் எப்பவுமே வந்து அந்த மாதிரி பேசி பழக்கம். நீங்க இப்ப சொல்லும் போது நம்மளே எவ்வளவு தப்பு பண்றோம் அப்படிங்கறது வந்து தெரியுது. நார்மல் மெயில்ல சாதாரணமா மெயில் பண்ணும் பொழுதே நீங்க சொன்ன போல சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணுவோம். இனி அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரியுது. அண்ட் இன்னொன்னு வெக்காபுலரி வந்து எவ்வளவு முக்கியம். ஒருத்தர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன்ல போறோம் அப்படின்னா, இல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு வெக்காபுலரி எவ்வளவு முக்கியங்கிறது இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த இதுல இருந்து அத்தனை விஷயங்களும் வந்து நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.
இங்கிலீஷ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டவுட்னா கேட்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டவுட்ன்றது கிடையாது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஆங்கிலம் அப்படின்னாலே இன்னமுமே எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கு. என்னன்னா நம்ம பேசுறது ஏதாவது தப்பா பேசுறோமோ, நம்ம கேட்கறது மத்தவங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னமுமே இருந்துட்டே இருக்கு மக்கள் கிட்ட. ஆங்கிலம் வந்து நம்ம பேசக்கூடிய இப்ப தாய்மொழி தமிழ் எப்படியோ தமிழ் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால நமக்கு அது ஒரு பெரிய ஒரு தனி லாங்குவேஜா நமக்கு தெரியல. பட் ஆங்கிலம் வந்து நம்ம எங்க தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்றதுனால அது நமக்கு வந்து ஒரு பயமாவே இருக்குது இன்னும். ஸோ ரொம்ப அருமையா வெக்காபுலரி வந்து எவ்வளவு முக்கியங்கிறது சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் கூட அத பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி. ஹலோ ஆ, மேடம். வெக்காபுலரி பத்தி இன்னும் கொஞ்சம் கூட நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஏதாவது. வெக்காபுலரி ஆ வேற எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்? ஏன்னா முக்கியமா இன்டர்வியூ சொன்னீங்க. அண்ட் ஆமா மேடம். கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது, அப்புறமா மெயில் நம்ம நார்மலா மெயில் அனுப்பும்போது நம்ம மெயில் வெக்காபுலரி இல்ல. அனுப்பும்போது ம், அப்புறம் இப்ப நம்ம போன வகுப்புல சொன்னோம் இல்லையா மேடம், ஒரு ஹோம் ம், ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா, டைகர் ம், இன் த டாய் ஷாப்னு சொல்லியிருந்தோம். ம். ஸோ இப்போ அந்த டைகர் இன் த டாய் ஷாப்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, எல்லாரும் அந்த எழுதும்போது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்னவா இருக்கும்? அப்போ வந்து நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த பொம்மை நல்லா இருந்து வாங்கலான்னு பார்த்து வாழ பிடிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ அது உண்மையான புலின்னு நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்னும்போது, ஸோ அதுல வந்து நிறைய வெக்காபுலரி வந்து டெவலப் ஆகும். ஒன்று வந்து நம்மளோட காக்னேட்டிவ் தாட் ப்ராசஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று நம்ம வந்து அதுல இருந்து நிறைய புது புது வார்த்தைகள் வரும். புலிக்கு என்ன, சிங்கத்துக்கு என்ன, அது உருமறத்துக்கு என்ன சொல்றது, ரோரிங்னு சொல்லுவோம், டெய்லு, தென் ஷாப்பு, டாய் ஷாப்பு. ஸோ அது அது ரெலவெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கற்றுக்குவோம். மோரோவர் ரைட்டிங் ஸ்கில்க்கு வந்து வெக்காபுலரி நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே, நம்ம நிறைய எழுத எழுத என்ன ஆகும்னா புது புது வார்த்தைகள் இப்போ இன்னைக்கு நிறைய இப்போ நம்ம தலைமைச் செயலகமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மத்திய அஹ், பாராளுமன்ற இது ப்ளஸ் நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ல இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தேர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஓகே, அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தே வில் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் குட் அட் தேர் vocabulary. ஸோ அந்த vocabulary ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதுனாலும் டக்கு டக்குன்னு எழுதுவாங்க. இப்போ elated. ஓகே, ஸோ ஐ ஃபீல் content. ஓகே, கண்டென்ட்னா வாட் ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் ஹேவிங். ஓகே, content I am content with what I have. Then satisfaction, I am happy, elated. ஓகே, ஜாய்ஃபுல், சியர்ஃபுல். ஓகே, ஒரு வார்த்தைக்கு வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே என்னன்னா ஹாப்பி அப்படின்றது தான் யூஸ் பண்றோம். ஹாப்பி டு மீட் யூ ஆல் அப்படின்றோம். வி குட் யூஸ் டிலைட்டட் டு மீட் யூ, ஐ ஃபீல் ஜாய்ஃபுல் டு மீட் யூ, ஐ எம் எலேட்டட் டு மீட் யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய புது புது வார்த்தைகளாக வந்து நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் சரி, ரைட்டிங் ஸ்கில்ஸும் சரி, டெஃபினட்டாக இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு அதர்ஸ். கண்டிப்பா. நம்ம லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மெரியும் கண்டிப்பா ஹாப்பியும் கண்டிப்பா. என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நல்ல அழகா அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது படிச்ச உடனே எக்ஸ்பிளைன் நான் பண்ணு. வந்து Facebookல போட்டிருந்தேன். ரெண்டும் ஒரே தான். கண்டிப்பா. ரெண்டுமே சந்தோஷம். பட் மெரிங்கிறது உள்ள இருந்து நம்ம சொல்லக்கூடியது மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது. ஹாப்பிங்கிறது நம்ம சாதாரணமா வெளியில காமிக்கக்கூடிய ஒரு இது. அதான் அத மாதிரி சில வார்த்தைகள் வந்து தெரியாமலே யூஸ் பண்ணுவோம். பட் ஏன் தெரிஞ்சு அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு யூஸ் பண்ணும்பொழுது வெக்காபுலரி நல்லா டெவலப் ஆகும். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து கத்துக்கொள்ளும் பொழுது முதலாவது நவரத்னங்கள் அப்படின்னா நவரத்னத்தோட ஆங்கிலத்துல என்ன 9 அதாவது ஜெர்ம்ஸ் 9 ஜெர்ம்ஸ் சொல்றோம். 9 ஜெர்ம்ஸ்க்கு என்னத்த எஸ். ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நாய் இருக்குதுன்னா நாய் வந்து அதோட வீடு நம்ம வந்து ஹவுஸ் சொல்றோம். அது மாதிரி நாய் எங்க இருக்குது, புலி எதுல இருக்குது, சிங்கம் எதுல இருக்கு, இதோடைய சின்ன சின்ன பேசிக் வெக்காபுலரிய வந்து நீங்க ஷெல்டர்ஸ். சொன்ன மாதிரி நம்ம சொல்றது போல அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வர 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 நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஈஸி ஆயிடும். அட் த சேம் டைம் எழுதுறதும் நமக்கு ரிட்டர்னும் வந்து ரொம்ப நல்லா இங்கிலீஷ்ல வந்து நல்ல அந்த ஃப்ளூயன்சி வந்துரும்னு நினைக்கிறேன் நான். நீங்க கண்டிப்பா. நல்ல அருமையா இன்னைக்கு vocabulary எவ்வளவு முக்கியம்னு சொன்னது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் கூட சொல்லலாம் நீங்க. சாருடைய ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்க, எப்படி இருந்தது, இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கூட சொல்லலாம். யாராவது ஒருத்தனை சொல்லுங்க. ஏன்னா வர வாரங்கள்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வெக்காபுலரி சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் கிராமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அநேகமா அது உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தேவையா இருக்கும். ஏன்னா கிராமர் வந்து நம்ம பேசிக்கா நிறைய டவுட்ஸ் இருக்கும் நமக்கு.
எதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆரம்ப காலத்துலலாம் நிறைய நானே அந்த வில்லு, ஷாலு அதெல்லாம் ஷாலு. எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது டவுட் வரும். அது மாரி குட்டு, அந்த குட்டு, ஷுட்டு, வுட்டு இதெல்லாமே வந்து நெறைய பேருக்கு அந்த டவுட் வரும். எந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னு. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஹேவ் பீன், ஹேட் பீன் இதெல்லாமே வந்து ம். டவுட் வரும். ஸோ அந்த பீன் அதுவே வந்து பீன் அதுக்கே வந்து நெறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். எங்க இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா இருக்கக்கூடிய கிராமர் எல்லாமே நம்ம ஒண்ணொண்ணா மெதுவா பார்க்கலாம். பட் நீங்க ஒரு ஒரு வாரமும் உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வாய திறக்கணும். அப்பதான் இன்டர்வியூ போம்போது உங்களுக்கு நல்லா நீங்க வந்து பேச முடியும். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. கல்லூரி மாணவர்கள் நான் பார்க்குறேன். பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம 1 to 1 டிஸ்கஷன் தான் இது. 2வது இது யாரும் உங்கள வந்து டெஸ்ட் வச்சு மார்க் போட போறது கிடையாது. அதனால நீங்க தைரியமா ஒரு ஒரு மேடையில வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அத யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடியது நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்கறதானா கேளுங்க. இல்ல உங்களுடைய ஒப்பீனியன் கூட சொல்லுங்க. காவ்யா பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதான் இன்னும் அந்த குரூப் டிஸ்கஷன் இப்ப இன்டர்வியூ அப்படின்னு இன்னும் இல்ல. போனீங்கன்னா ஒரு தயக்கத்துல தான் இருக்காங்க. அத தயக்கத்துல தான் ஒரு இந்த இன்டர்வியூ அப்படின்னு வார்த்தைகள்ல போகும்பொழுது இன்னொரு இது இருக்கு மேடம். ம். இப்போ நெறைய பேர் காம்பியரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ காம்பியரிங்லாம் பண்ணும்போது எ வெரி வார்ம் வெல்கம் டூ ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ இந்த வார்ம் வெல்கம்ன்றது எதுக்குன்னா, இது வந்து இட் ஹஸ் பீன் ஹெய்ல்டு ஃப்ரம் தி பிரிட்டிஷர்ஸ். ஓகே. அங்க வந்து பனி பிரதேசமா இருக்கும். அதனால அவங்க வந்து வார்ம் வெல்கம்னு சொல்லுவாங்க. ஓகே. பட் நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்கு வந்து அதையே யூஸ் பண்ணணும்னு இல்ல. வி குட் யூஸ் ஐ கார்டியலி இன்வைட் யூ ஆல் ஃபார் திஸ் ஆ. ப்ரோகிராம்னு நம்ம சொல்லலாம். ஸோ ம். அந்த மாரி வந்து நம்ம வேர்ட்ஸ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து மனமார்ந்த யூஸ் அப்படிங்கிற பண்ணோம்னா, மாரி வரும் இல்லையா? மனமார்ந்த மனமார்ந்த. மனமார்ந்த. ம். ஓகே. ஸோ அது அப்படின்னும்போது மாரி அதுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும் மேடம். ஆமா. அது மாரி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும். ஒரு லெட்டர் எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் போடுறோம் இல்லையா? அத பத்தி சொல்லுங்க ம். மக்களுக்கு. கிரீட்டிங்ஸ். ஸோ இந்த கிரீட்டிங்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே முதல்ல வந்து அ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயுமேன்னா, அதுல வந்து ஒரு யூனிஃபார்ம்டு ரைட்டிங் அதாவது யூனிசெக்ஸ் ரைட்டிங்ன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் செக்ஸிஸ்ட் ரைட்டிங்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எப்பயுமே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு அட்ரஸ் பண்ணும்போது, ரெஸ்பெக்டட் சார்ன்னு தான் போட்டுர்றாங்க. ஓகே. மேடம் வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க. ஏன்னா இப்ப வந்து அ நம்மளோட சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பதவியிலுமே எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து வி ஷுட் யூஸ் சார் ஆர் மேடம். சார் போட்டு ஸ்லாஷ் போட்டு மேடம்னு போடணும். அத வந்து நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ல கண்டிப்பா எல்லாரும் கொண்டு வரணும்.